எவ்வளவு கற்பழிப்பு, எவ்வளவு கொலை திருட்டு அத்தனையும் நடக்குது. அவன் கட்சிக்காரன் போய் இப்போ ஒவ்வொரு கடையா போய் ஏறி மாமூல் வாங்குறான். ஆனால் இவர் வாயே திறக்க மாட்டார். ஆனால் நான் நாட்டே தூக்கி தலைகளை நிமித்த போகிறோன்ட்டு வந்தார். இப்போ நல்லா நிமித்துறாரு 15 நாளாக. இந்த ஓட்டு போட்ட ஜனங்க சாவுதுங்க. ஆனால் அதுக்கு தான் சாவுதுன்னா எங்கள் போடாதவங்க சேர்ந்து செத்துக்கிட்டு இருக்கிறான். இதை பற்றி அவர் கண்டுக்கவே மாட்டார். சனி ஞாயிறானா ஸ்கூல் பசங்க லீவ் போடுற மாதிரி லீவ் போட்டு பனையூரில் போய் படுத்துக்குவார். இவர் அரசியல்வாதியா? இவர் இதுக்கு முன்னாடி எந்த சிஎம்மாவது லீவு போட்டு சட்டசபைக்கு வராமல் வீட்டில் சுற்றிருக்காங்களா? அவனாவது அரசியல்வாதிக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை கிடையாது, எந்த லீவுனாலும் கிடையாது. அரசியல்வாதி பொறுத்துக்கு 24 மணி நேரம் வேலை பார்க்கணும். அவன் தான் நாட்டுக்கு உண்மையான தலைமை. இவர் ஸ்கூல் பசங்க மாதிரி சனி ஞாயிறானா பனையூரில் போய் படுத்துக்கிட்டு அவுத்து போட்டு உக்காந்துருக்காரு. இதான் நிலைமை இன்னைக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் டீசல் விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கேட்குற துட்டு அவங்க கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. கேட்க துட்டுனா ரெகுலராக நாங்கள் வாங்குறது 10 ரூபானா 10 ரூபா கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ டீசல் விலை அதிகமாகிடுச்சு, 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுனா தர மாட்டோம். ஏன்னா இப்போ பஸ் எல்லாம் ஃப்ரீ பஸ் வந்துச்சு லேடிஸுக்கு. அதனால் நாங்கள் 5 ரூபா எக்ஸ்ட்ரா கூட்டி கேட்டால் ஃப்ரீ பஸ் போயிடுறாங்க. இப்போ டீசல் விலை அதிகமானதுக்கப்புறம் எங்களுக்கு தான் அது லாஸ் ஆகுது. இந்த பெட்ரோலை இன்னும் ஏற்ற போகிறானுங்க. இதோட 3-4 வாட்டி ஏற்றுட்டானுங்க. இன்னும் இப்போ 108 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இன்னும் எவ்வளோ ஏற்ற போகிறானுங்கன்னு தெரியல. இவ்வளவு மோசமான நிலைமை. இந்த சுமை நம்ம ஏழை மக்கள் தலையில தான். ஆமா, பெட்ரோல் விலை பேசிக்கே பெட்ரோல் டீசல் இது ஏறிச்சுன்னா எல்லாமே ஏறும். ஏன்னா லாரியில லோடு ஏற்றிட்டு வரான், அவன் டீசல் போட்டு வரான். அவன் கிலோமீட்டருக்கு ஒரு லிட்டருக்கு 6-7 ரூபா ஏறிச்சுன்னா அவன் என்ன வாடகை ஏற்றுவான். வாடகை ஏற்றினா என்ன ஆகும்? பொருளோட விலை ஏறும். பொருளோட விலை ஏறினா அது மக்கள் தான் கொடுத்தாகணும். அவங்க தலையில தான் கொட்டு விடியும். நார்மலாக நான் ஒரு 700 ஃபுல் டேங்க் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ 800 வந்துச்சு. நான் ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி ஃபில் பண்ணோம். அது 4 வாட்டி 700 into 4 times போட்டிங்கன்னா சம்திங் அரௌண்ட் 24 சம்திங் வந்துடுது. இப்போ அதுவே 3000 தாண்டி போயிடுச்சு. எனக்கு அது என் செலவில் ஒரு அடிஷ்னல் செலவு. வாங்குகிற சேலரிக்கு அது டைட்டான சுச்சுவேஷன். கண்டினியூஸாக சடன்லி ஒரே மாதத்தில் கண்டினியூஸாக ஏற்றுனது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. ஆக்சுவலி மிடில் கிளாஸு இப்போது 30,000 சம்பளம் வாங்குறதுன்னா டெய்லி பைக்கில் போயிட்டு வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் லேடிஸுக்கு எல்லாம் ஃப்ரீ பஸ் இருக்குது. பட் ஜென்ஸுக்கு எப்படி பைக்கில் போய் தான் ஆகணும். சின்ன சின்ன விஷயனால ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இந்த மாதம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் வீட்டில் ஓட்டுறதுக்கு. ஜனங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா டெய்லி இது மாதிரி ஆட்டோ ஓட்டுறவங்க, டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். வருமானம் அதே தான் தவிர செலவு தான் நிறைய ஆகுது. வருமானம் இதுக்கு முன்னால் என்ன இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் செலவு மட்டும் 2 மடங்கு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. போன கவர்மெண்ட்டு பரவாயில்ல ஓரளவுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஃபைட் பண்ணி எதுனாலும் முயற்சி பண்ணுறாங்க. இவங்க எதுவும் முயற்சி பண்ணது கிடையாது. அப்படியே சைலண்ட்டாக விட்டுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சும்மா என்ன சொல்லுது, ஏதோ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இருக்கிற வரைக்கும் நம்ம எதனா இது பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் என்ன பண்ணாங்க, ஃபைட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. விலை கம்மி பண்ண மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதனா இது பண்ணோம், எதனா அறிக்கையாவது ஒன்றும் இன்னும் ஒரு 2 days பாருங்கள் நான் கம்மி பண்ணுறேன் எதனா ஒன்று சொல்லலாம். எதுவும் சொல்லாமல் இருக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரு பிளானாக தான் இருக்கும் பொழுது. எனக்கு விலை குறைக்கணும். விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு சார். எல்லா விலைவாசி எல்லாமே ஏறி இருக்குது. உணவுப் பொருள் எல்லாம் ஏறி இருக்குது. ஹோட்டல்ஸ் எல்லாம் எல்லாத்துலையும் ஏறி இருக்குது. பெட்ரோல் விலையை தயவுசெய்து குறைக்கணும். எல்லாரும் கஷ்டம்தான். விலைவாசி வைக்கிறது இல்லை, என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஏற்றினா இருந்தால் எப்படி சம்பாதிக்குது, எப்படி சாப்பிட்றது? எல்லா பொருளும் விலை ஏறி போச்சு. இந்த மோடி கவர்மெண்ட் ரொம்ப மோசம். ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. இப்போ சிஎன்ஜி ரேட்டும் கண்ணுக்கு தெரியாமல் சைலண்ட்டாக சிஎன்ஜி ரேட்டும் ஏறுது. பெட்ரோல் ஆட்டோ சிஎன்ஜிலையும் ஓடுது, பெட்ரோல்லையும் ஓடுது. பெட்ரோலும் போடுறோம். இந்த 2 வாரத்தில் மட்டும் 7 ரூபா 50 பைசாக்கு மேலே ஏறி இருக்குது பெட்ரோல் விலை. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நானே பார்ட்-டைமாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் சாட்டர்டே சண்டே இது மாதிரி தான் ஓட்டுவேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியல. டெய்லி ஒர்க்கர்லாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்திருக்க அரசாங்கம் கொஞ்சம் தலையிட்டு இந்த பெட்ரோல் விலையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இப்போ 4வது முறை இந்த வாரத்தில் மட்டுமே 2 வாரத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டு இருக்காங்க. 4வது முறை. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் பார்த்தீங்கன்னா 99 ரூபா விற்கிறாங்க. 99 ரூபா 55 பைசா என்னமோ விற்கிறாங்க. இப்போ அதனால் இப்போ எங்களுக்கு காரம் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் டீசல் போட்டோன்னா 1000 ரூபாய் கிட்ட நாங்கள் ஒரு 10 லிட்டருக்கே விற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வருமானம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் கிடையாது. 1000 ரூபாய் கிடையாது.
எவ்வளோனா ஒரு நாளைக்கு 1500 ஓட்டினா 1000 டீசல் போடனா 500 வச்சுட்டு நான் டியூ கட்டுவேன்னா, வாடகை கட்டுவேன்னா, சாப்பாடு பார்ப்பேன்னா, பசங்களுடைய ஃபீஸ் காரியங்கள் பார்ப்பேன்.